மனைவி எனக்கு கண்ணியம் தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயம். நாம் அவர்களுக்கும் கண்ணியம் கொடுக்க வேண்டும். அவங்களை எப்படியோ நடத்துறது, விருப்பப்பட்டா நினைச்சு கோவப்பட்டா அடிக்கிறது, அடிச்சுக்கலாம், பேசிக்கலாம். நாளைக்கு வந்துட்டா அவங்க நம்மகிட்ட சகஜமா இருக்கணும். நேத்து அடிச்சுட்டாரு, பேசிட்டாரு, கொஞ்சம் முகத்தை அங்கவாக்க வச்சாங்கன்னா என்ன ஒரு மாதிரியா நடக்கிற அதிகாரத்தை கொண்டு மனைவியிடத்தில் காட்டுகிறவன் நல்ல கணவன் இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம். உன் அடக்குமுறைக்கு அவள் அடிமை அல்ல, நீ அடிப்பதற்கு தகுதியும் இல்லை. மனைவியை அடிப்பவன் நல்ல கணவனே இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம். என்ன உரிமை உனக்கு மனைவி அடிப்பதற்கு? அவள் மீது கை வைக்கும் அதிகாரம் உனக்கு இல்லை. ஏதோ கொஞ்சம் மனைவி கட்டுப்படலைன்னா லேசா தட்டுங்கன்னாங்க. தட்டுவது என்பது எங்கே, அடிப்பது எங்கே? மனைவியை பேசுவதும் கொச்சைப்படுத்துவதும் குறைபடுத்துவதும் சஞ்சலப்படுத்துவதும் நம்ம விருப்பத்துக்கு முழுக்க முழுக்க அவர்கள் அடிமையாக ஆக வேண்டும் என்று நினைப்பது அது இஸ்லாமே அல்ல. பெண் பாவம் பொல்லாதது, அல்லாஹ்வின் அர்ஷே நடங்கும். பெண்களுக்கு நீங்கள் கொடுமை இழைத்தால் கண்டிக்கப்படுவீர்கள், அல்லாஹ்வின் தர்பாரில் நிறுத்தப்படுவீர்கள்.